where every path leads to a new discovery. Join us as we delve into the heart of this hidden gem, uncovering its rich heritage, captivating nature, and the stories woven into its scenic vistas. So hey guys, welcome back to Minden Hills. Hope you are doing good. So இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல விசிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ரீவியஸாக போய் அப்படியே விசிட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாக்டாக அத்திக்கடவுன்ற ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்ரினரி போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கோயம்புத்தூர் வி ஸ்டார்டட். இன்றைக்கி மஞ்சூர் அண்ட் கிண்ணக்குறை கவர் பண்ண போவோம். அது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா லைக் டுமாரோ நாளைக்கு எங்கெங்கே பிளான் பண்ணியிருக்கோன்னா கூடலூர், மசினகுடி, முதுமலை, பந்திப்பூர் அண்ட் இதுதான் இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இஃப் பாசிபிள் அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் திம்பம், சத்தியமங்கலம் அந்த வழியாக நம்ம நேராக கோயம்புத்தூர். ஸோ இது ஒரு 3 days ஐட்டனரின்னு சொல்லலாம். ஸோ இதோட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 600 kilometers வருது. அண்ட் இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம ஜேர்னியை. இதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன வீடியோஸ் வந்திருக்கும், அது அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் இதுதான் நம்ம ஒரு 2 வீடியோ காமிச்சிருப்பேன் இந்த ஏரியாவை. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு அத்திக்கடவுள், ஒரு அத்திக்கடவுள்னு ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, எந்த அளவுக்கு இருப்பாங்க, எந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆகிருப்பாங்க தண்ணியில் அந்த கார்னரில். கேன் see here. ஸோ we are visiting the same place. அதாவது நாங்கள் போயிட்டுருக்கிற இடத்துல இன் பிட்வீன் இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்துச்சு. அண்ட் இப்போ எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்லாம் இங்கே வரைக்கும் தண்ணி இருக்கும் ப்ரோ. ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பில்லூர் வீடியோன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அண்ட் இப்போ எந்த லெவலில் இருக்குன்றது. ஃபஸ்ட்லாம் இங்கே வரைக்கும் தண்ணி இருக்கும் ப்ரோ, இங்கே வரைக்கும் தண்ணி இருக்கும். அன்றைக்கி ஒரு ஊஞ்சல் இருக்கும் பாரு, இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும். நீங்கள் ரீவிசிட்டிங் டு வெஸ்டர்ன் காட் டியூரிங் சம்மர் டைம்ன்ற மாதிரி தான். பாரு நல்லா இருக்குடா. அக்காத அண்ட் இந்த ட்ரிப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ணவர் வருண். ஸோ வருண் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருக்கலாம், நம்ம கூட மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் வந்திருப்பார். அண்ட் இந்த ரூட் எனக்கு தெரிஞ்சு இது 3rd time நான் போடுறேன். அதாவது இந்த சேம் ரூட்டில். பட் ஸ்டில் இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னால் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவரிங் இட் இன் பைக். ஸோ ப்ரீவியஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துக்கு போகும்போது நான் கார்லேயே போனதுனால எனக்கு அதோட லைவ்லினஸ் அண்ட் அதோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸில் என்னால் காமிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் சில வீடியோஸ் மேக்ஸிமம் ஐ ட்ரை டு கவர் அப் இன் பைக் இட் செல்ஃப். ஏன்னா அதோட ஃபீல் இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே கீழே யானையோட இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரூட் பைக்கில் வரும்போது இன்னுமே எக்ஸ்ப்ளோரிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். सर मंजूर सर मंजूर किलकुंदा ரெண்டு பேரும் இந்த கேரளா வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுங்க
ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு ஃப்ளோ இருக்கும். பட் இங்கே டோட்டலாகவே ஒன்றுமே காணும். ஸோ அது ஒரு ரீசன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சீசனில் போகிறது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் மற்றபடி வந்து ஐ மீன் நீங்கள் ப்ராப்பராக, அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல் லஷ் க்ரீன் அண்ட் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சீசன்னால் வந்து ஐ கெஸ் லைக் இட் வில் பி அரௌண்ட் அந்த ஜூலை ஆகஸ்ட்க்கு அப்புறம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து பெஸ்ட் டைம் டு விசிட் ஹியர். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கோட ஐட்டினரி என்னென்னா வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர் டு மஞ்சூர் டு கிண்ணக்கரை. ஸோ இதோட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ வரும்னா, நான் போகிற ரூட்டில் போனீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து மஞ்சூர் ரீச் ஆகிடும். ஃப்ரம் தேர் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 105 நீங்கள் திருப்பி மஞ்சூர் வரதுக்கு ஒரு 140 அதாவது அரௌண்ட் 140 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த இன்னிக்கோட டேயை முடிச்சிடலாம். ஸோ நான் எந்த மாதிரி பிளான் பண்ணேன்னா, பெர் டே ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். ஸோ 3 நாளைக்கு வந்து உங்களுக்கு 600 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கூடலூர் வழியாக வந்து டு கோ டு மசனகுடி, எல்ஸ் வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த கல்லட்டி வழியாக வந்து மசனகுடி போகலாம். ஏன்னா வந்து நான் பைக்கில் போனதே இல்லை அந்த ரூட்டில். நானுமே அந்த ரூட்டில் மேக்ஸிமம் காரில் தான் போயிருக்கேன். ஸோ பைக்கில் போகும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் ஆகும்போது தான் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெயில் தெரியுது. எல்ஸ் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு டிஹைட்ரேட்லாம் ஆகாது. ஸோ ரொம்பவே வறட்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் சம்மர் சீசன் அண்ட் இந்த வருஷம் வந்து ரொம்பவே தண்ணி கம்மினால அது எவிடெண்ட்டாக தெரியுது. அண்ட் இப்போ நாங்கள் மஞ்சூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ மஞ்சூர்லேருந்து வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கிண்ணக்குரை. சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம். கிண்ணக்குரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கேரளா பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு படுகா வில்லேஜ். ஊட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டேக் யூ அரௌண்ட் 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஆகும். ஏன்னா யூ ஹாவ் டு ரீச் மஞ்சூர் அண்ட் தென் யூ ஹாவ் டு டேக் திஸ் ரூட். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி ஏர்லியராக சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இட் வாஸ் அபவுட் கிண்ணக்குரை போகிற ரூட் எல்லாமே வந்து இட் பி ட்ரிமெண்டஸ் டு விசிட்னு சொல்லலாம். எனக்குமே வந்து லைக் லாஸ்ட்லி ஐ விசிட்டட் 2020 தான் நானுமே அங்கே போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நாள் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை சீசன். அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த பச்சை பசுமைன்னு இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் யூனோ அந்த வியூ பாயிண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்போ போனாலும் லைக் பட் இப்போ போய் இன்னுமே கிளியராக தெரியும் உங்களுக்கு. லைக் அந்த ஆப்போசிட்டில் நம்ம அந்த ஒரு 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 மவுண்டனோட கார்னரில் போய் பார்த்தீங்கன்னா என்டையர் கேரளா போர்டர் நம்மளுக்கு தெரியும். அப்படியே இங்கேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே எல்லா ஸ்டாப்லையும் நீங்கள் நிறுத்தி ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் ஏரியாலாம். அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம போகும்போது காரில் போயிருந்தோம். ஸோ திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் இன் பைக் டு கிண்ணக்குரை. ரியலி எக்ஸைட்டட். அதுக்கு நான் ஒரு இப்போ ஈவினிங் டைம் பேர் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ அதனால் வெதரும் நல்லா இருக்குது இப்போ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து லைக் கிண்ணக்குரை போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டென்ஸான ஒரு ஏரியா இருக்குது. அதாவது நீங்கள் வந்து நின்னாலே யூ கட் ஃபீல் தட் சில்னஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏரியா.
லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிண்ணக்கரை வரப்போ வந்து இங்கேருந்து தான் நம்ம வந்து 2 வழியாக பிரியும். அதாவது ஒன் இஸ் டு அப்பர் பவானி அண்ட் அதர் வாஸ் டு கிண்ணக்குறை. ஸோ இப்போ நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு கிண்ணக்குறை. ஸோ விசிட்டிங் கிண்ணக்குறை ஆஃப்டர் 4 long years. அண்ட் இப்போ அது எப்படி இருக்குன்னு எங்களுக்குமே வந்து லைக் ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ நம்ம என்னெல்லாம் மாறி இருக்கு எதுன்னு தெரியல. ஸோ அது நெக்ஸ்ட்டு போகிறப்போ வந்து கேரிங்டன் எஸ்டேட்டு அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ ஐ ட்ரை டு ஸ்டாப் சம்வேர். அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு, அதாவது நம்ம 3 years முன்னாடி எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்ற நம்ம டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் கிண்ணக்குறை ரீச் ஆயாச்சு. ஸோ கிண்ணக்குறை அந்த வில்லேஜ் ரீச் ஆனவுடனே வந்து உங்களுக்கு வந்து ரைட்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், அதாவது லெஃப்ட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடுக்கு அப்படியே அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வழி மாதிரி போகும். அதாவது இந்த எஸ்டேட் வழியாக வந்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமில் நான் வந்து ட்ரெக்கிங் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 kilometer இருக்கும்னு வைங்களேன். ஸோ இந்த வாட்டி நான் பைக்கில் போகிறேன். ஸோ பைக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் இருக்கும். ಬಂಡಿ ಬಂದ್ರೆ ವಿಜಾಮ್ ಜೀಪು ಏನು ಇತ್ತ ಬರಂಡು ತರದ ನೀರು ಒಂದಿಲ್ಲ ಮಗ ನನಗೆ ಟೂರಿಸ್ಟ್ ಕಾರಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಪ್ಪದಿಲ್ತಾನ ಯಾ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಾರವಾ ಹಾಂ ಹಾಂ ಸರಿ ಸರಿ ಟಯರು ಗ್ರಿಪ್ ಇಲ್ಲದ ಐತಿರದ್ರ ಇಂದ ಟಯರು ಗ್ರಿಪ್ ಇಲ್ಲಯ್ಯ ಜಣಪಿರ சேனல் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு எவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ அதே இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். பட் இந்த வாட்டி நாங்கள் வரும்போது நிறையவே வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் லைக் த ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து ப்ராப்பர் சம்மர் டைமில் வந்திருக்கோம். ஸோ எல்லாமே ட்ரைடப்பாக இருக்குது. அண்ட் இந்த வாட்டி பைக்கில் வந்திருக்கோம் இங்கே வரைக்குமே. லாஸ்ட் டைம் காரில் வந்திருந்தோம். ஸோ இந்த வாட்டி பைக்கில் வந்திருக்கோம். அண்ட் பைக்கில் வரும்போது வந்து நீங்கள் லோக்கலில் இந்த லோக்கல் வில்லேஜ்லாம் பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் வர முடியும். லைக் ஆஸ் ஆஃப் தட் நம்ம நார்மலாக எல்லாம் வர்ற மாதிரி நம்ம வர முடியாது. அண்ட் இப்போது நம்ம அந்த வியூவை பார்க்க போகலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்போசிட்டு அங்கே ஒரு கிளிஃப் இதெல்லாம். அதுதான் வந்து ஆக்சுவலாக கேரளாக்கு போகிற இன்னொரு ரூட்டாக. இங்கேருந்து டிரெக்டாக போனீங்கன்னா நேராக கேரளா போய் ரீச் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியெல்லாம் வண்டி போகும்போது இப்போ ஒரு ஆக்சுவலாக இந்த வழியாக ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது அங்கே. ஸோ அது வந்து எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு தெரியல. அங்கேருந்து வரும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே ஒரு ஒத்த யானை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ப்ளீஸ் மேக் ஷுர் இந்த மாதிரி லோக்கலைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டு அண்ட் இஃப் தேர் அலோவிங்கன்னா மட்டும் வந்து நீங்கள் உள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும். எல்ஸ் நீங்கள் இங்கே ஏதாச்சும் வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு உள்ளே போய் ஏதாச்சும் இப்போது ரிஸ்க் எடுக்க வேண்டாமே. But actually it's my first time coming here, even though very nearby place for us still.
யா திஸ் இஸ் வருண்ஸ் ரியலி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இவர் ஈஷாக் இவர் தான் வந்து நம்மளுக்கு எல்லா இப்போ வந்து நான் 3rd டைம் ஒரு 4th டைம் எல்லா டைமும் வந்து இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் பாய். நாங்கள் இப்போ வந்து அந்த கிண்ணக்குறைன்ற ஒரு வில்லேஜ்குள்ளே வந்திருக்கோம். அந்த வில்லேஜ்குள்ளே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த ஜிக்ஸாக் ரோடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து ஃப்ரம் நம்ம காலையில் வந்து ரூட். ஸோ அந்த கீழே வந்து ஒரு ஐயோ எனக்கு கண்ணு வேறு 3 மினிட் இதுதான். ஸோ அது வந்து கெத்தை. அங்கேருந்து யூ ஹேவ் டு டேக் திஸ் ரூட் ஜிக்ஸாக். மேலே வந்தீங்கன்னா மஞ்சூர். ஸோ மஞ்சூர்லேருந்து யூஆர் டேக்கிங் திஸ் ரூட். இந்த அப்படியே இந்த ஃபாரஸ்ட்குள்ளே 30 கிலோமீட்டர்ஸ் அப்படி வந்தீங்கன்னா ஹியர் யூ வில் ரீச் கிண்ணக்குறை டு த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேஸ். அண்டர்ரேட்டடாக இருக்கிறது தான் நல்லது. பட் இப்போ நான் பார்க்கும்போது அவ்வளோ டூரிஸ்ட்டு மோஸ்ட்லி ஐம் நாட் கம்ப்ளைனிங். பட் வந்து எந்தளவுக்கு அவங்க வராங்களோ அந்தளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா தட் டசன்ட் ஹார்ம் எனி ஒன். இல்லாட்டி வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணிடுவாங்கன்னா தேல் பேன் இட். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி லைக் யூ ப்ரீ பிளான். அண்டு அது எந்த அளவுக்கு ஃபேமிலிஸ் கூட போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாமான்ற மாதிரி எங்கே போனாலும் பொல்யூட் பண்ணாமல் நீட்டாக வந்துட்டிங்கன்னா ப்ரிசர்வ் நேச்சர், அவ்வளோதான். ஹெல்மெட் காசுரா இல்லைந்தவா தமைந்தி அவக்குமேடா தமைந்தி. ஸோ இதுதான் வந்து நம்ம லைக் தே சே திஸ் த லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் அதாவது இந்த சைட் டைரெக்ஷனில் மஞ்சூர் கிட்ட, அதாவது ஊட்டியோட ஒரு எண்டுன்னு சார் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்ற மாதிரி. ஸோ இது ஒரு டைரெக்ஷனில் வந்து இதுதான் வந்து தி லாஸ்ட் வில்லேஜ். அது பேர் வந்து இரியஸ் சீகேம் தாங்க இந்த வில்லேஜ் பேர். ஸோ இதை தாண்டி நான் போகலான்னு பார்த்தேன். பட் லுக்ஸ் லைக் இங்கே எல்லாமே வந்து இது இதாக இருக்குது. பேர் என்ன ஃபுல்லாகவே ஷோலாஸ் ஃபாரஸ்ட்டில் கவர் ஆகிருக்குது எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே அதாவது சிமிலர் வியூ தான் பட் வந்து அதர் டைரக்ஷன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தமாகவே இவ்வளோ வீடு தான் இருக்குது. அதாவது ஒரு 50 வீடுக்குள்ளே தான் இருக்கும் டு தி மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து தேர் இஸ் நோ ரோடு. ஸோ யூ ஹவ் டு ரிட்டன் பேக். நீங்கள் வந்த ரூட்லேயே திருப்பி போனால் தான் வந்து இது. ఆనే ఎవడయానా బ్రో యానే எக்ஸாக்டாக தாய் சோழன்ற ஒரு இடம் பக்கத்தில் வந்து நாங்கள் ஆமாம் மரம் உடைக்கிற சவுண்டு 7:40 டைம் ஆச்சு. இப்போது வரும்போது ஒரு ஒத்த யானை இந்த வழியாக நடந்துட்டு போயிட்டுருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட் தெரிஞ்சிருக்கும். லாரிஸு ஒரு 5-6 பைக்ஸ் எங்களுக்கு முன்னாடி போனவங்க, கீழே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்தவங்க அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம இது வந்து சின்ன ரோடுங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே சின்ன ரோடுன்னு சொல்லலாம். ஸோ சின்ன ரோடாக இருக்கும்போது வந்து லைக் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இடையில வந்து நம்ம திருப்புறதுக்கும் இடம் இல்லாமல் ஆயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நின்று பொறுமையாக யானைலாம் இருந்துச்சுன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் முன்னாடியே நின்றுட்டு அது போகிற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆனாலும் போயிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்கும் சேஃப். மேலே ஏறிக்கும் மரத்தை உடச்சிட்டு இருந்துச்சு நான் நல்ல சவுண்டு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டு மசனகுடி. ஸோ நாளைக்கோட இது என்னென்னா வந்து லைக் ஐல் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் மஞ்சூர் டு ஊட்டி. ஊட்டிலேருந்து வில் பி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கல்லட்டி டு மசனகுடி. ஸோ மசனகுடியில் போய் நம்ம ஸ்டே பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து வில் ட்ரை டு கவர் அப் மசனகுடியிலேருந்து முதுமலை, பந்திப்பூர், திம்பம், கோயம்புத்தூர். ஸோ
டே ஆஃப்டர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ரைடு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும் நம்ம இங்கே இருக்கிற லொக்கேஷன்லேருந்து. ஸோ பார்க்கலாம். ஸோ until then it's bye from Dhyanesh from Mennon Hills.